எடுத்துக்காட்டுனா நம்ம எவ்வளவு வருஷம் டீலரா இருக்கோம், எவ்வளவு வருஷம் நம்மளோட அசோசியேஷன் இருக்குதா, இன்னும் பல வருஷம் பல 100 ஆண்டுகள் நம்ம அசோசியேஷன் தொடரும்னு நான் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த திருப்பூரோட ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம நாட்டோட ஒரு 7வது லொகேஷன். முக்கியமாக இந்த டிரான்சிஷன் பீரியட்ல வர ஒரு முக்கியமான லொகேஷன். ஏன் டிரான்சிஷன் பீரியட்னு சொல்றீங்கன்னா, நீங்க பார்த்துட்டீங்க நம்ம வண்டி ஆரம்பிக்கும் போது நிறைய பெரிய கஸ்டமர்ஸ்லாம் தெரிஞ்சிடும். ஒரு 1992 பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஆக்சில் பைக் ஓடிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆரம்பிச்சு சின்ன வண்டியெல்லாம் ஓட ஆரம்பிச்சது. கேண்டர்ன்ற மாடல் ஐஷால கொண்டு வந்தாங்க. அப்படி ஒவ்வொரு வளர்ச்சியாக கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்துட்டே இருந்தது. BS1, BS2 அதெல்லாம் பத்தி நம்மளுக்கு தெரியாது. BS3 நம்மளுக்கு ஓரளவுக்கு பரிச்சயம் ஆச்சு. BS3னா என்ன அப்படின்னு. அப்புறம் BS3க்கு அப்புறம் BS4 வந்தது. BS4 ஒரு பரிணாம வளர்ச்சி இருந்தது எல்லா வண்டியுமே, எல்லா செக்மெண்ட்டுமே சொல்றேன். இப்போ BS6 வந்துருச்சு. உலகத்திலே பார்த்தீங்கன்னா யூரோப்ல கூட சில இடத்துல தான் BS6, எல்லா இடத்துலையும் கிடையாது. நம்ம சுத்தி இருக்கிற நாடுகள்ல கூட Euro 4 இல்ல Euro 5 தான். இந்தியாவில் மட்டும்தான் BS6 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல ஒரு பொல்யூஷன் காரணமாக சில இயற்கை சம்பந்த விஷயத்துக்காக நம்ம பண்ணியிருக்கோம். கண்டிப்பா அது தேவையான விஷயம். ஆனா இப்ப என்ன மாதிரி வளர்ச்சி ஆக போகுதுன்னா, இந்த டீசல் வாகனம் அது பிற்காலத்தில், அதாவது ஒரு 10 ஆண்டுகள் கழித்து இல்ல ஒரு 5 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, எல்லா வாகனத்திலையும் வந்து டீசல் இருக்கலாம், இல்ல சிஎன்ஜி அப்படின்னு சொல்லி சிஎன்ஜி வாகனம் இருக்கலாம், இது எல்பிஜி அப்படின்ற ஒரு வாகனம் இருக்கலாம், இல்லைன்னா ஹைட்ரஜன் வாகனம்னு சொல்றாங்க. அதாவது ஹைட்ரஜன் செல்ல வச்சு வாகனம் தயாரிக்கிறதுலாம் எல்லாமே வந்து அசோக் லைலாண்ட்ல ஈடுபட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்க்குற வாகனத்திலேயே நிறைய ஃபியூவல் காம்பினேஷன் உங்களுக்கு வரப்போகுது. முக்கியமா அடாப்ஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு புது வாகனம் வந்தா எந்த ஒரு இடத்துல ரொம்ப சீக்கிரமா அதை அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. எந்த கஸ்டமர் வந்து புதுசா எடுத்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், சரி பரவாயில்ல நம்ம ரிஸ்க் இருந்தாலும் நம்ம எடுத்து பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மண்ணில் இருக்கிறது தமிழ்நாட்டில் திருப்பூர். ஏன்னா எந்த ஒரு புது வாகனம் வந்தாலும் சிஎன்ஜி வாகனமா இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு புது வாகனம் எலக்ட்ரிக் வாகனமாக கூட இருக்கட்டும், இனிமே வரப்போற எலக்ட்ரிக் வாகனமாக கூட இருக்கட்டும், கண்டிப்பாக இந்த கஸ்டமர் கிட்ட நிறைய ஈடுபாடு இருக்கு, நிறைய விருப்பம் இருக்கு. சரி இந்த வாகனத்தை எடுத்து நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்றது இருக்கு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இங்க வரப்போற வாகனம் ரீசெண்டா அசோக் லைலாண்ட்ல இப்ப i2ல ஒரு G மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் லான்ச் பண்றோம். அது தவிர படாதோஸ்ல ஒரு மாடல் புதுசா வரப்போகுது 2 டன் பேலோட. அதுக்கப்புறம் வரப்போற வாகனங்கள்லாம் பாத்தீங்கன்னா, படாதோஸ்ல ஒரு சின்ன பேசஞ்சர் வெர்ஷன், பேசஞ்சர் வண்டியில் ஒரு சின்ன 14 சீட்டர் 15 சீட்டர் வாகனம். அதுக்கப்புறம் வந்து இதுலயே ஒரு 2-3 காம்பினேஷன், தோஸ்ட்ல ஒரு பெரிய வாகனம், தோஸ்ட் பிளஸ்ல இன்னும் கொஞ்சம் பெரிய வாகனம் அப்படின்னு நிறைய காம்பினேஷன் வரப்போகுது. எலக்ட்ரிக்ல கண்டிப்பாக ஒரு வாகனம் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வந்து அடுத்த ஒரு ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட 7-8 புது வாகனம் அறிமுகப்படுத்த போறாங்க. பஸ் செக்மெண்ட்லயும் ஒரு 2-3 புது வாகனத்தை அறிமுகப்படுத்தலாம்னு இருக்கோம். ஸோ இந்த தருணத்துல நம்ம ஒரு புது செட்டப் ஆரம்பிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதே மாதிரி நம்ம கஸ்டமருக்கு சார் சொன்ன மாதிரி எவ்வளவு கிட்ட இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கஸ்டமரும் நம்மளை தேர்வு செய்வாங்க. அதே நேரத்தில் நம்ம கிட்ட கஸ்டமர்ஸா ரொம்ப நாளா இருப்பாங்க. அதுக்காக ஒவ்வொரு 25-50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அட்லீஸ்ட் ஒரு சர்வீஸ் அவுட்லெட்டாவது இருக்கணும். 2025-26 பீரியட்ல தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 25-50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல கண்டிப்பாக ஒரு அசோக் லைலாண்டோட ஆத்தரைஸ்டு சர்வீஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் போயிட்டு இருக்கோம். மெயினா எல்லா மேஜர் டச் பாயிண்ட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல மினிமம் ஒரு சர்வீஸ் அவுட்லெட் இருக்கு. மேஜரா இருக்கிற 14 டிஸ்ட்ரிக்ட்ல 2 சர்வீஸ் அவுட்லெட் வச்சிருக்கோம். சென்னை மாதிரி ஒரு இடத்துல, இல்ல கோயம்புத்தூர் மாதிரி இடத்துல மினிமம் 4-6 சர்வீஸ் அவுட்லெட்ஸ் வரைக்கும் இருக்கு. இது மெயினான காரணம் என்னன்னா, கஸ்டமருக்கு இன்னைக்கு BS6 வாகனம் வருது, இனிமே வரப்போற வாகனம் எல்லாமே டெக்னிக்கலி கொஞ்சம் சுப்பீரியர் வாகனமாக தான் இருக்குது. கஸ்டமருக்கு அது பழக்கம் வர வரைக்கும் அண்ட் அடாப்ஷன் கொஞ்சம் சீக்கிரமா இருக்கிறதுக்காக இந்த சர்வீஸ் அவுட்லெட்டையும் பக்கத்துலேயே வச்சிருக்கோம். ஸோ தட் கஸ்டமருக்கு ஏதாவது ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, இல்லை பிரச்சனை இருக்காது, இமீடியட்டா அதை ஆன்லோட் பண்ண முடியும். இன்னொரு விஷயம் அசோக் லைலாண்ட்ல பாக்குறதுனா, வாகனத்தோட சர்வீஸ் இன்டர்வல் எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், எப்படி வந்து வாகனத்துல இன்னும் கஸ்டமர் வந்து இப்போ கார்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்தா போதும், இல்லை ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் நிறைய ஓடுற ஒரு டாக்ஸியா இருக்கும், ஒரு வருஷத்துல 2 இல்லை 3 வாட்டி வந்தா போதும் அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி முயற்சிகள்லையும் அசோக் லைலாண்ட் ஈடுபட்டுருக்காங்க. இது மாதிரி சர்வீஸ் இன்டர்வல் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், ஆயில் சேஞ்ச் எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சைட்ல ஒரு R&D ஒர்க் நடந்து
இருக்கு. ஸோ இது மாதிரி பல விதத்துல இன்னைக்கு வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள்ல அசோக் லேலண்ட் ஒரு நம்பர் 1 நிறுவனமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் முயற்சி உண்டோ அது பண்ணிருக்கு. ஹாப்பி டு சே தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நம்ம தான் எல்சிவி வாகனத்துல நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கோம் அண்ட் 50% மார்க்கெட் ஷேர்ல நம்ம இருக்கோம். ஸோ ஐ எம் ஹாப்பி அண்ட் தேங்க் ஆல் கஸ்டமர்ஸ் ஃபார் மேக்கிங் அஸ் நம்பர் 1. உங்களோட ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு தேவை. இந்த ஒரு புது செட்டப்ல உங்களோட ஆதரவும் உங்களோட கான்ஃபிடன்ஸும் இருந்தாலே இதோட இன்னும் மனசாக்கி நம்மளால நல்ல சர்வீஸ் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோட வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.